வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சண்டே December 29. இன்றைக்கி ஃப்ரீ டைம் இருக்கிறதுனால அப்படியே ரேப்பிடோ ஓட்ட வந்துட்டேன். 9 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணேன். 2 ரைடு முடிஞ்சிருச்சு. ஒரு ரைடு வந்து வெள்ளக்கிணறு ஃப்ரோசன் மாலு. அங்கேருந்து பெட்ரோல் அடிக்க போகலான்னு பார்த்து ஒரு 2 கிலோமீட்டர் தள்ளி ஒரு ஆர்டர் இருந்தது. அங்கேருந்து ஃப்ரோசன் மாலு. இந்த மாலிருந்து கிளம்பி பெட்ரோல் அடிக்க போகிறேன் நான். ₹100 பெட்ரோல் எடுத்துகிட்டு மத்தியானம் 12 இல்லைனா 1 மணி அந்த அளவுக்கு தான் நான் ஓட்ட போகிறேன். அதுக்கு மேலே நான் ஓட்ட மாட்டேன். ஏன்னா ரெஸ்ட் எடுக்கணும் இன்றைக்கி. எனக்கு எவ்வளோ வந்திருக்குன்னு பார்த்தோம்னா 78 ரூபா வந்திருக்கு 2 ரைடு. பரவாயில்ல. பத்தாவதுன்னு ரைடிங் க்ளவுஸும் மாஸ்க்கும் ஆர்டர் போட்டிருக்கேன். கம்பெனிக்கு தான் வரும். அதுவும் போய் வேறு நான் வாங்கணும். காலையிலேயே வாங்கலான் இருந்தேன். ஆனால் டெலிவரி அவுட் ஆஃப் டெலிவரியும் வந்துருச்சு. எல்லாம் போயிட்டாங்க, வாங்க முடியாது, கம்பெனிக்கு தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் எப்போ ஃபோன் பண்ணி எப்போ போய் வாங்குறதுன்னு தெரில. அது ஒன்று தடுப்பு வேறு. காலையில் வேறு சாப்பிட கூட இல்லை. அப்படியே வந்துட்டேன் நான். ரீட் ஆச்சுன்னா அதுவும் ஆஃப் ஆகிடும். ஸ்டோரேஜும் அதிகமாகும். அதனால் அப்பப்போ வீடியோ ஆன் பண்ணி நான் பேசுகிறேன். ஏன்னா யூடியூப்பு நான் புதுசு வேறு. எனக்கு அவ்வளோவா பேச தெரியாது. போன வீடியோலலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தான் பேசியிருப்பேன். திக்கி பேசியிருப்பேன். நான் இப்போ தான் ஏதோ பேசிக்கிட்டு இருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து பெட்ரோல் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஆர்டர் தான் வந்து நான் இப்போ நான் பேசுகிறேன். நான் ஏன் ரேப்பிடோ ஓட்டுறேன்னு. எவ்வளோ? நான் ₹100 பில் எதுவும் வேணுமா? 444 ரூபா 57 பைசாடா. 20 ரூபா சேர்த்துக்கோ. ₹100 ஜிபே. அதுதாங்க 2 பட்டலாடாக்கி. ஆமாம் சார். ₹100 தான் அடித்த பெட்ரோலு. ஏன்னா நம்ம பாதி நாள் தான் ஓட்ட போடுறோன்னு சொல்லிட்டு ₹100 தான் அடித்தேன். நான் 2 நாளுக்கு முன்னாடி தான் ₹200 அடித்தேன். 4 கிலோமீட்டர் பக்கம். ஒரு மணிக்குள்ள வர 400ஆவது டார்கெட் பண்ணலான்னு இருக்கேன். பார்க்கலாம். நான் டீ சாப்பிட்டு நான் ரைடு கண்டினியூ பண்ணுறேன். இப்போதான் டீ குடிச்சிட்டு ரைடு கிடைக்குமான்னு கொஞ்சம் 20 நிமிஷம் வெயிட் பண்ணேன். ரைடு கிடைக்கல. அதெல்லாம் திருவள்ளூர் போயிட்டுருக்கேன். மறுபடியும் சரவணம்பட்டி போகலான் இருந்தேன். ஆனால் அங்கே டிராஃபிக்காக இருக்கும்ட்டு. ஆனால் தூரம் வேறு. அதான் திருவள்ளூர் பக்கம்னால அங்கே போயிட்டுருக்கேன் நான்.
இங்கே தான் வந்து எட்டு போட்டு வண்டிகளாக ஓட்டி காமிச்சேன். மணி பார்த்தீங்கன்னா 10:45. நண்பர்களே, ரொம்ப நேரம் கழிச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நேரம் கழிச்சு ஒரு ஆர்டர் கிடச்சிருக்கு. 3வது ஆர்டர். அங்கே தான் போயிட்டுருக்கேன். முதல் ரைடு இதுக்குள்ளே தான் போனேன். அதாவது 3வது ரைடு உள்ளே போகிறேன். நல்லா தெரிஞ்ச இடமா தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு லாங்குன்னு நினைக்கிறேன். விளக்கணட்டு கணுவாய் எவ்வளோ கிலோமீட்டர் தராங்க தூரம்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். மணி வேறு 11 ஆச்சு. ஒரு 2 மணி நேரம் தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரம் ஆச்சுன்னா வெயில் வந்துடும், ஓட்ட முடியாது. அதனால் டக்குன்னு ஆர்டர் வர்ற மாதிரி பார்க்கணும். ரோடு இப்படி இருக்கு. முடிஞ்சு 100 ரூபா ஆயிடுச்சு. மணி பார்த்தீங்கன்னா இது ஆட்டோக்காரன். டைம் வந்து பார்த்தீங்கன்னா 11:20. 12 மணிக்கு சொல்லியிருந்தேன். இப்போ இது 1 மணி வரைக்கும் ஓட்டலாம். 100 ரூபாய்க்கு தான் பெட்ரோல் போட்டேன். எப்படியா ஒரு 200 இந்த 300 வந்ததுன்னா போயிடலான் இருக்கேன். என்ன ஆக போகுதுன்னு தெரில. சண்டேனால அவ்வளோவா ரைடு வராது. நானும் தூரம் நினச்சேன். கணுவாய் பார்த்தோன்னே அப்புறம் பார்த்தா கிட்ட தான் லொக்கேஷன் மாதிரி இருந்துச்சுன்னுட்டாங்க. 32 ரூபா வந்துருக்கு. எவ்வளோ கமிஷன் கொடுத்தான்னு தெரில. மறுபடியும் திருப்பூர் தான் போய்கிட்டு இருக்கேன். அங்கே போய் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுவேன். ரைடு முடிஞ்சு மணி பார்த்தீங்கன்னா 1:30. மொத்த ரைடு பார்த்தோம்னா இப்போ 5 ரைடு 221 ரூபா. இதோடு முடிச்சுக்கலான் இருக்கேன். ஏன்னா வெயில் ரொம்ப அதிகமாக இருக்குது. டயர்டாகிடுச்சு வேறு.
அதனால் வீட்டுக்கு போயிட்டுருக்கேன். வண்டியை கிராஸ் பண்ணிடலாம். ரைடிங் க்ளவுஸும் மாஸ்க்கும் ஆர்டர் போட்டிருந்தேன், வந்துடுச்சு. கம்பெனியில் தான் வந்தது. இப்போ தான் போய் வாங்கிட்டு வந்தேன். அதுவும் பிரித்து பார்த்துடலாம். அப்போது இன்னொரு சொல்லலாம்னு இருந்தோன்னா, நான் ஏன் ரேப்பிடோ ஓட்டுறேன்னு சொல்லியிருந்தேன். இன்னும் நெக்ஸ்ட் இயர்லேருந்து எங்கேயாச்சும் வெளியே போகலாம், ரைட் பண்ணலாம் அந்த மாதிரி இருக்கேன் நான். ஏன்னா இது வரைக்கும் நான் எங்கேயும் போனதில்லை. ரீசெண்டாக ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து வால்பாறை போனது தான். அதை தவிர்த்து வேறு எங்கேயும் போனதில்லை. அதனால் அடுத்த ஓட்டிக்கு நான் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகலான்னு இருக்கேன் நான். அதனால தான் நான் ரேப்பிடோ ஓட்டிகிட்டு வண்டிக்கு என்னென்ன வாங்க முடியுமோ அதுக்கெலாம் சேவிங்ஸ் பண்ணிகிட்ருக்கேன் இந்த ரேப்பிடோ ஓட்டி. அதனால தான் ரேப்பிடோ ஓட்டுறேன் நான். வேலைக்கு போகிற சம்பாதிச்ச காசு கூட நான் வாங்கிக்கலாம். என்னென்னா இதுக்காக செலவு பண்ணுமான்ட்டு அதுக்கு ஒரு யோசனையாக இருந்ததுனால ரேப்பிடோ ஓட்டலான் இருந்தேன். ஏன்னா சேவிங்ஸும் பண்ணணும், வீட்டுக்கும் கொடுக்கணும் காசு. அதனால தான் இந்த சாய்ஸ் பண்ணேன் நான். மற்றபடி எதுவும் இல்லை. ஆனால் அடுத்த மாதம் போகலான் இருந்தேன், ஜனவரி மாதம். என்னாச்சுன்னா அந்த வண்டிக்கு வந்து செலவாகிடுச்சு. சர்வீஸ் விட்டுருக்கேன். அதாவது சர்வீஸ் விட்டுருந்தேன். என்னென்ன போயிடுச்சுன்னா, செயின் ஸ்ப்ராக்கெட்டு, ஆக்சிலேட்டர் கேபிள், கிளச் கேபிள் எல்லாமே போயிடுச்சு. அப்புறம் இன்ஜின் ஆயில் மாற்றினது, மொத்தம் ஒரு டயரும் அந்த மாதிரி ஆயிடுச்சு. இப்போ டயர் வேறு போயிடுச்சு, அதுவும் மாற்றணும். அடுத்த மாதம் எல்லாம் வெளியே போகலான் இருந்தேன். ரோடு அடுத்த மாதம் போகலான்ட்டு தான் இந்த மாதிரி வாங்கி போட்டு செலவு பண்ணி. ஆனால் என்கிட்ட சுத்தமாக காசும் இல்லை. அடுத்த மாதம் எண்டில் வேணால் போகலான் இருக்கேன் ரேப்பிடோ ஓட்டி இது பண்ணி. அடப்பாங்களா என்ன பண்ணிருக்கீங்க? நன்மை அது கிரவுண்டு ரொம்ப பண்ணி வச்சுருக்கானுங்க. என்னன்னு தெரியல, வேலை பார்த்துட்டு இருக்காங்க. கோயம்புத்தூர் வந்த புதுசில் நல்ல கிரவுண்டு, யார் வேணால் போய் விளையாடலாம். இல்லை எல்லாம் மாற்றிட்டாங்க. ஓகே, எங்கேயா ஒரு இடத்துல போய் நிறுத்திட்டு க்ளவுஸு அன்பாக்ஸ் பண்ணலாம். இதுதான் சண்டே பாதி நாள் சம்பாரித்த காசு. 221 ரூபா, 6 ரைடு. இவ்வளோதான் அன்றைக்கி வாலெட்டில் இருக்குது. 5137 ரூபா இருக்குது. இந்த காசு என்ன பண்ணணுன்னா, அடுத்த மாதத்துக்கு வந்து நான் வண்டிக்கு செலவு பண்ண வேண்டியதாக இருக்குது. அதனால் அடுத்த மாதம் வெளியே எங்கேயும் போக முடியாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து இதை தரத்தை பார்த்துடலாம். நான் எதுக்காக போட்டேன்னா, கேமரா தெரியுதான்னு தெரியல. க்ளவுஸு இது வந்து மாஸ்க்கு. ஃபஸ்ட்டு க்ளவுஸ் போட்டு பார்ப்போம். ஓகே, பக்காவாக இருக்குது. இதை வச்சு ஓட்டி பார்க்க போகிறேன் நான். இந்த க்ளவுஸ் எதுக்கு ஆர்டர் போட்டேன்னா, ஒரு லாங் ட்ரைவ் அந்த மாதிரி போகிற மாதிரி இருந்தால் இப்போ நான் ஆர்டர் போட்டேன். டச்
ஒர்க் ஆகும், ஒரு ஒர்க் ஆகலை. ஒரு ஸ்கெட்சு பிடிக்கும் போது ஒரு மாதிரியாக இருக்குது, இது ஒரு மாதிரியாக இருக்கே. ஓகே தான், நல்லா தான் இருக்குது. ஆமாம், ஐயோ ஆரன் இண்டிகேட்டர் போடும்போது தான் விரல் கொஞ்சம் இடிக்குது. எட்டி போடுற மாதிரி இருக்குது. மற்றபடி எல்லாம் ஓகே, எல்லாம் க்ரிப்பாக தான் இருக்குது. நல்லா காற்றெல்லாம் உள்ளே வருது விரலுக்கு, பரவாயில்ல, நல்லா தான் இருக்குது. லாங் யூசேஜ் எப்படி இருக்குன்னு தெரில. ஓ ஆமாம், நம்பர் இருக்குது. ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ரேப்பிட் வீடியோ முடிஞ்சிச்சு. அடுத்த மாதம் எங்கேயும் வெளியே போக மாட்டேன், ஆனால் 2 வீடியோ நான் அப்லோட் பண்ணுவேன் நான். என்னன்னு சொல்கிறது, ஆனால் 2 வீடியோ வரும் அடுத்த மாதம். எங்கன்னா கோகார்ட் ஒன்று போயிருக்கேன், அப்புறம் அட்டைப்பாடி ஒரு நாள் போயிருக்கேன். ஆனால் அது வீடியோனா எடிட் பண்ணாமல் அப்படியே வச்சுருக்கேன் நான், அதனால தான் நான் இன்னும் அப்லோட் பண்ணல. எடிட் பண்ணி அடுத்த மாதம் நான் அனுப்பிச்சி விட்றேன். இந்த வீடியோவை நான் அப்போ அப்லோட் பண்ண போகிறேன்னே தெரில. க்ளவுஸ்லாம் செமையாக தான் இருக்குது, நல்லா காற்று உள்ளே வருது, பரவாயில்ல, வேர்க்கலை அவ்வளோவா. ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா மாஸ்க்கும் க்ளவுஸும் சேர்த்து 500 ரூபா. பழகணும்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ தான் அந்த வீடியோ, இதோட முடிஞ்சுது. அடுத்த மாதம் 2 வீடியோ அப்லோட் பண்ணுறேன் நான். எப்படியா சப்போர்ட் மட்டும் பண்ணுங்கள். ஓகே, பாய்.